ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லெசஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கானது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது வந்து திண்டுக்கல்லில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தேசிய சுகாதார திட்டத்துக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப்ஸ் தான் இது. இதில் நிறைய வேக்கன்சி இருக்குது. என்ன மாதிரியான ஜாப் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் டிகிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனு. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கு டிஃபார்ம் வந்து குவாலிஃபிகேஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் போஸ்ட்டும் வந்து இருக்குது. அது கூட வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அண்ட் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஐடி முடிச்சிருக்கவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, ஐடி. ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க. இதில் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அரௌண்ட் 15,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி இருக்கும். அடுத்து வந்து சித்தா டாக்டர் கேட்டிருக்காங்க. இந்த சித்தா டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் வந்து குவாலிஃபிகேஷனு. ஸோ இதுக்கு வந்து 14,000 கிட்ட வந்து சேலரி இருக்கும். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெராபியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெபிள் மொபைல் யூனிட்ஸ் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃபார்ம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே தான் இங்கே கேட்டிருக்க ஜாப். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் வேணும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ப்ரீவியஸாக இப்போ வந்து ரீசெண்டாக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ், வேறு ஏதாவது வந்து ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். 10/1/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் கைக்கு சேர்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்லேயே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் கொடுத்துருக்க எந்த ஜாபுக்கு வேணாலும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து என்ன வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து மேலே கேட்டிருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களோட பயோடேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னனோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட இருக்கணும். அப்ளிகேஷனில் மறக்காமல் சைன் பண்ணணும். எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல்